கூட்டணி சரியாக அமையாத விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து என்டிஏ கூட்டணி போராட்டம் நடத்துவதாக கூறினார். போதைப் பொருள் சப்ளை செய்பவர்களையே அதிமுக கட்சியில் வைத்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்டி பணிய வைக்க முடியாது என்று கூறினார். கூட்டணி சரியாக அமையாத விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். தோழமை கட்சியான தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா ஒன்றிய அரசில் இருக்கின்ற காரணத்தால அதை சொல்வதற்கு அவர் இன்றைக்கு மறுத்துவிட்டார், சொல்ல தயங்கிவிட்டார். அதுக்கு பதிலாக சொல்றார், தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று. எந்த காலத்தில் எப்போதுமே போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது. இவர்களுடைய ஆட்சியிலேயும் போதைப்பொருள் நடமாட்டம் இருந்தது. குட்காவுக்காக ஒரு அமைச்சர் மீதே எஃப்ஐஆர் போடப்பட்ட காலமெல்லாம் இவருடைய ஆட்சியிலே. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகம் என்கிறார். தமிழ்நாட்டில் எங்கேயுமே போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது.